யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இது போர்டு தெரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த பாக்ஸ்? எல்லாம் எந்த பாக்ஸ்? எந்த பாக்ஸ்? எந்த பாக்ஸ்? இப்ப கரெக்டா இருக்கா? கட்டத்தை பெருசா போட்டுருவா. சரி 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 சரி. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வீடியோ கரெக்டா வைக்கணுமா? இப்ப கரெக்டா இருக்கா? ஏமா சார் இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப ஆளுக்கு ஒன்று சொல்றீங்க. பிளடரா இருக்குன்றீங்க, போர்டு கரெக்டா இருக்குன்றீங்க. ஆனா ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? சரி 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 சரி. எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுல நீங்க தான் சொல்லணும். இதோட விளக்கத்தை நீங்க தான் சொல்ல வேண்டும். இது புரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். இது என்ன என்ன விளக்கம் கொடுங்க. இல்ல மேடம், விளக்கம் கொடுங்கள். இல்லம்மா நீங்க தெளிவா விரிவா அழகா அடிக்கணும். மொட்டை மொட்டையா சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்ப கரெக்டா? யாராவது ஒரு ஓகே 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 பாருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி சுவராக வர வேண்டும். சுவர் மனை ஏற வேண்டும். வீடு கொடுத்தவன் கிடைக்கூடாது. நான் சொல்ல வேகமா எழுதிக்கங்க, டக்குன்னு மறந்துடும். இவ்வளவு விஷயம் இருக்கு. லக்னாதிபதி சுவராக வர வேண்டும். சுவர் மனையில் ஏற வேண்டும். வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாக இருக்க வேண்டும். சுவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது சுவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அவனுக்கு புகழ் கிடைக்கும், அழகு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நீண்ட நாள் ஆயுள் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அவனுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். புரியுதா? ஆனா இப்ப நான் சொன்னது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். லக்னாதிபதி பாவராக வந்து பாவர் மனை ஏறி இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். லக்னாதிபதி சுவராக வர வேண்டும், வரல. அந்த லக்னாதிபதி பாவர் மனை செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதி நீசம். பிருந்தா மேடம் சொன்ன லக்னாதிபதி நீசம். அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீசம். அந்த வீடு கொடுத்தவனோ அல்லது இப்படி கூட போட்டுக்கலாம், லக்னாதிபதியோடு ராகு கேது போன்ற தீய கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ தீய கிரகங்கள் பார்த்திருந்தாலோ இந்த 7 விஷயங்களும்
அவருக்கு அப்படியே மாறி நடக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா. 7 விஷயம் சொன்னேன். லக்னாதிபதி நல்லா இருந்தா 7 விஷயம் நல்லா இருக்கும் சொன்னேன். இப்ப அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப சொன்ன விஷயங்கள் அப்படி ஆப்போசிட்டா எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னாதிபதி நீசம் அடைந்து விட்டால் ஆயுள் குறையும். பிளீஸ் நோட் பண்ணுங்க. லக்னாதிபதி 6 வேக வேகமா எழுதுங்க. லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ, நீசமானாலோ, பாவர் வீட்டில் அமர்ந்தாலோ, அஸ்தமனம் அடைந்தாலோ, பகை வீட்டில் அமர்ந்தாலோ, அந்த லக்னாதிபதியை இன்னொரு இடத்துலயும் நீங்க பார்க்கணும். நவாம்சத்திலையும் பார்க்க வேண்டும். நவாம்சத்திலையும் பார்த்துட்டு நீங்க ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டும். அப்ப லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆயுள் குறையும், பேர் புகழ் இருக்காது, அவரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்காது, ஆளுமை திறன் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். எப்படி ஒரு திருக்குறளுக்கு பெரிய கருத்து உள்ள ஒரு திருக்குறளை 1.25 அடியில் 7 சீர்களில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரோ, அந்த திருக்குறளை போலத்தான் இந்த லக்கணம் என்பது. இந்த லக்கணம் என்பது 1000 விஷயங்களை சொல்லும். ஒரு மனிதனுக்கு அவன் செய்த கர்ம வினையினுடைய பயனாக இந்த லக்கணம் அமைகிறது. ஒரே நாளைக்கு உலகத்தில் பல லட்சம் பேர் பிறக்கிறார்கள். அந்த பல லட்சம் பேரும் பல இடங்களில் பிறக்கின்றார்கள். அச்சரகை, தீர்க்கரகை இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிறக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாற் போல மாறும். அப்ப 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்கணம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதிலே ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிலிருந்து அடுத்த நாள் 6 மணிக்குள்ளேயும் ஒருத்தருக்கு எத்தனை லக்கணம் பிறக்கும்? 12 லக்கணம் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகும். ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் உற்பத்தியாகும். அவர் செய்த கர்ம வினையினுடைய பயனாக இது அமையும். இப்ப போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 6 கிரகங்கள் இருந்துச்சு. அந்த 6 கிரகங்களும் 12ஆம் இடத்துல வந்துச்சுன்னா முடிஞ்சு வச்சாச்சு. கேளுங்க 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 கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. அம்மா கேளுங்க. ஆமா சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நீசமா என்பதை நீங்கள் டிகிரியை வைத்து உறுதி. கேக்குதுமா? நீங்க நீசமா நீச இல்ல புரிஞ்சுக்கிட்டேன் இல்லம்மா, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சொல்லுகிறேன். லக்கணாதிபதி உங்களுக்கு டிகிரி வயசுல அவர் நீசம் அடையவில்லை என்று சொன்னால் சந்தோஷம். ஆனால் லக்னாதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்க வேண்டும். நோட் பண்ணிக்கங்க. லக்னாதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதி கெடக்கூடாது. லக்னாதிபதி கெட்டாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் கெடக்கூடாது. என்னைக்குமே அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம நவாம்சத்திலையும் பார்க்கணும். நவாம்சத்திலையும் பார்த்துட்டு
சீர்தூக்கி பார்க்கணும். லக்னாதிபதியினுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்க்கணும். நீங்க சொன்னது மாதிரி அந்த லக்னாதிபதி நீசமடையவில்லை, டிகிரி வைஸா நீசமடையல அப்படின்னா லக்னாதிபதி கூட சேர்ந்திருப்பது யார்? அந்த லக்னாதிபதியை 6, 8, 12 அதிபதிகள் பார்க்கிறார்களா அல்லது சேர்ந்திருக்கிறார்களா? அப்படிலாம் பார்த்தாலோ சேர்ந்தாலோ லக்னாதிபதி வீக் ஆயிடுறாருன்னு அர்த்தம். இப்ப கவனிங்க, இப்ப இன்னொரு இது உங்களுக்கு ஒரு இது போட்டு காட்டுறேன். இதோட லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் இங்க இருக்காரு, இங்க குரு, இங்க சந்திர